இரண்டாவது தேதி உடம்பு இருங்கோ உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் தரப்படும். அப்ப அந்த கூட்டத்துல இவரும் பிரசன்னமா இருந்தவர் அங்க இவர் எந்த விதமான வாயும் திறக்கல. கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உறுப்பினர்கள் இருங்கோ. குண்டங்கள் தடியங்கள் வந்துட்டான்ட்டு அங்க கதைக்கலாது. இங்க வந்து ஒரு முதல்வர் ஒரு பெண் முதல்வர் இதுல இருந்து கொண்டு இந்த சபையை நடத்துவார். இங்க வந்து தன்னுடைய பெரிய ஒரு அட்டகாசமான ஒரு பேச்சலாம் தான் பாருங்க. இன்னும் ஒரு கிழமை தான் இந்த திருவிழா முடிய போகுது. அப்ப பின்வீதியில இந்த தடை என்னதுக்காண்டி போட்டோன்னு சொன்னால் எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட பாதுகாப்பு கருதியால பார்த்தா நாங்கள் இனிப்பு கடையும் கொடுக்குறோம், சுண்டல் கடையும் கொடுக்குறோம், சாப்பிட்டுட்டு குப்பியையும் கொட்டினோம், மண்ணுக்கு புதைக்கினோம். அடுத்த நாள் எங்கட ஊழியர்கள் போய் அதோட கிண்டி கிளாரி ஒரு தரம் கலைக்க வேண்டாம். கிண்டி கிளாரி எங்கட ஊழியர்களுக்கும் அது ஒரு பெரிய சிரமம் அந்த இடத்த. மற்ற அந்த இடத்துல சுகாதார சீர்கேடு, மற்ற கலாச்சார சீர்கேடு அப்படின்னா ஒன்றடியா திறந்து விட்டோன்னு எங்கட கலாச்சார சீர்கேடுன்னா நான் பெருசா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இட்டிப்பட்டு எங்கட பெண்களுக்கு பெரிய பாரிய பிரச்சனையும் உண்டு இருக்கு. அதுவும் ஒரு குற்றச்சாட்டை நான் இங்க முன்வைக்கணும். அப்ப அது தேவையா எங்கட மக்களின் நலன் கருதி ஒரு அவசர தேவைக்கு அந்த பாதையை திறக்கிறதாகும். மற்றது இப்ப என்னன்னா நாங்கள் ஒரு 10 பேர் திருவிழா முடிஞ்சது பிறகு பின்னர் 7 மணில இருந்து சாமி இங்கால போகும். என்னன்னா சாமி வரைக்கும் ஒரு கிரௌட் இருக்கும். அப்ப அந்த கிரௌட்டுக்காண்டி நாங்க சாமி பின் வீதிக்கு போய் ஒரு போக நாங்க அந்த பாதையை 7 இருந்து 9 மணி வரைக்கும் திறக்கிறோம். அப்ப இனி இதை விட நீங்கள் இருந்தோம் இந்த கோயில் ஒரு விவாத பொருளாக்கி உண்மையான பொருள் ஏன் இந்த நல்லூர் அப்படி ஒரு மண்ணுக்கு விவாதிச்சீங்க இருந்து கொஞ்ச நாள் எங்கட முகநூலை பார்த்தா எங்கட மீடியாக்களை பார்த்தா மண்ணுக்கு பிரச்சனையா போய் கொண்டிருக்கிறதான் வந்து கொண்டு இந்த மண் முருகனுக்கு ஒரு வருஷத்துல கொடுக்குற மண்ணுக்கு இவ்வளவு போராட்டம். இந்த மண்ணுக்கு தான் போராடி இவ்வளவு மாவீரர்கள் செத்தவை. அப்ப நாங்கள் மண் அந்த மண்ணி ஒரு முருகனை கொடுக்குற மண்ணை எங்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் இருக்குதான். ஏன்னா நாங்க அந்த பிரசவையில போய் கேட்க சொல்லினோம் தங்களுக்கு அது ஒரு அசௌகரியங்கள் வருதுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனா இதை நாங்கள் பார்த்தா இதுக்கு ஏதோ 2 கோடி என்று சொல்லி அந்த எங்கட நிதிக்குழு கூட்டத்துல 2 கோடி செலவு கிட்ட மண் போகுதுன்னு அவரை உண்மையா அவரை கௌரவ உறுப்பினர் குமரதாஸ் கொடுத்து அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா இது கணக்க செலவழிக்கிறாங்க. செனக்கையில 2 மில்லியன் பேர் ஆகுது அந்த மண்ணுக்கு. அப்ப டியூட்டி பேர்டு எல்லாம் போட்டு இந்த மண்ணை கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்தா இந்த வீதி தடையல் இப்ப ஒரு கிழமையில வீதி தடையில இல்லாமல நீங்க நல்லா ஃப்ரீடமா எல்லாரும் போகலாம். தயவு செய்து சம்பந்தம் விவாதிக்காமைக்கு உங்களோட மக்களின் நலம் கருதி இதுதான் அந்த வீதி தடை போட்டுருக்கு. மற்றது நாங்கள் அவசர தேவைக்கு திறக்கிறோம். அது சம்பந்தமான ஆயுதங்களோட முன்னாயுதத்தோட நாங்கள் இருக்கிறோம். மற்ற இதை 7 மணில இருந்து 9 மணி வரை இப்ப நாங்க திறந்து விடுறோம் சாமி போனோட. இவ்வளவு நாள் இதுக்கு மிஞ்சி தேவை இல்லாம இதை விவாதமாக்காமைக்கு இந்த சபையை நாங்கள் பணிவான கேட்டுக்கொள்றோம்.